தமிழீழ போராட்ட வரலாற்றில் 1988ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இந்திய இராணுவம் இலங்கையில் அமைதிப்படை என்கின்ற பெயரில் வந்து இலங்கையில் உள்ள தமிழர்களையும் விடுதலை போராட்டத்தையும் அளிக்கின்ற வகையில் சிங்கள அரசோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்த காலம் அந்த காலம். இந்திய இராணுவம் இலங்கைக்கு வரும்போது ஒரு பேச்சுவார்த்தை அமைதிப்படையாகத்தான் இலங்கையில் ஊடுருவி பிறகு அவங்களின் செயல்பாடு வந்து விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும், இந்த போராட்டத்தை அழிக்க வேண்டும், அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு செயற்பட்டு கொண்டிருந்தவர்கள் தான் இந்த இந்திய இராணுவம் 1988ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில். அந்த காலப்பகுதிகளில் மட்டக்களப்பில் பிறந்த அன்னை பூவதி அம்மா ஒரு மட்டு அம்பாறை அன்னையர் முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பை வைத்து நடத்தி வந்திருந்த அன்னை பூவதி அம்மா அந்த அமைப்பினூடாக ஒரு முடிவொன்றை எடுக்கின்றார்கள். அவர்கள் முக்கியமாக 2 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணா நோன்பை இருப்பதாக முடிவு பண்ணியிருந்தார்கள். ஒன்று, உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்தது, புலிகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் என்கின்ற 2 கோரிக்கையையும் முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். அந்த உண்ணாவிரத போராட்டத்தை யார் நடத்துவது என்கின்ற ஒரு நிலைப்பாடு அந்த அமைப்புக்குள் வரும்போது அது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவோம் என்கின்ற ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் அன்னை பூபதி அம்மாவின் அந்த அமைப்பில் இருந்தவர்கள் பலரும் உண்ணா நோன்பு இருப்பதற்காக மேடைக்கு செல்கின்றார்கள், உண்ணா நோன்பும் இருக்கின்றார்கள். இந்திய இராணுவத்தின் அடாவடித்தனமும் ஆழ்கடத்தல்களும் ஏற்படுறதால் அந்த நோன்பு உண்ணாவிரதம் இடைநடுவே விடப்படுகிறது.